Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா புது சட்டை போட்டுட்டு ஜாலியா கிளம்பிட்டோம். எல்லாரும் நியூ Dress தான். No old dress. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நியூ மூவி ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த மூவி பார்க்கலாம் அப்படினு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ப்ரிவியூ ஷோ போறோம். சோ நம்ம ஜெயிலருக்கு போனோம் செலிபிரிட்டி ஷோ. அதுக்கு அப்புறம் என்ன படம்பா? நிறைய படம் போனோம்னு வெச்சுக்கோங்களேன். தில்லுக்கு துட்டு அது இதுன்னு எல்லாம் போனோம். இப்போ அடுத்த பிக் மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்மனை 4 போறோம். நாங்க ஜாலியா இருக்குது, கிட்டக்கிட்டுன்னு கிளம்பிட்டோம். ரொம்ப சீக்கிரம் போகணும், ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். எங்கெல்லாம் போறோம், யாரெல்லாம் மீட் பண்றோம்னு. மெயினா வந்து அங்க நம்ம ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஓகே, பிஸ்கட் சாப்பிடுவாரியா? எப்படி நீங்க எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்க? எதுக்கு நம்ம கேட்டு வாங்குவானே? எல்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்கு? ஐயோ ஏப்பா, நான் முன்னாடி வந்து விழுந்துருவேன் தொப்பி கட்டின்னு. உனக்கு வேணாமா? நான் உனக்கு முதல்ல சொன்னேன், வரும்போதே நீ நல்லா சாப்பிட்டு வந்துரு. மௌலிக்கு காஃபி வாங்கி குத்தியா? எல்லாம் யாருக்கும் எதுவும் கிடையாது. அங்க போய் நின்னதான் எதுவா இருந்தாலும். அது வரைக்கும் யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. அப்படியே வாங்க. மணி 5:30 ஆகுது, நமக்கு 7 மணிக்கு தான் படம். இப்போ 5:30 ஆகுது, 7 o'clock தான் மூவி. நீ வந்து பெரிய ஆல்பரு, எல்லாரும் வழி விட்டுருவாங்க. பேமா வராங்க, காரை ஓரங்கட்டு, பைக் ஓரங்கட்டு அப்படின்ட்டு. டிராபிக் பா. டைமுக்கு இப்பெல்லாம் எங்கயாவது ரெடி ஆகுறீங்களா? இப்பெல்லாம் வர பஞ்சுவாலிட்டி இல்லப்பா நம்ம கிட்ட. சத்தியமா இல்ல. நான் வந்து 4 மணிக்கு சொல்றேன், எழுந்துக்கோங்க அப்படினா. நீ 4:15 தான் வந்த. நீ வந்து நிக்க உனக்கு கண்ணு திறந்து. நீ வரும்போது 4:17. இங்க வா டாடி. இந்த கண்ணு வந்து பாதி திறந்து நான் தான் நிக்கிறேனா இல்ல வேற யாராவது திருட நிக்கிறானான்னு கூட தெரியாது. அந்த கண்ணுல பார்த்தா அந்த அளவுக்கு சின்னதா ஆக்கிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. சரி பார்த்தேன், 4:30 மணிக்கு எழுப்பிடுவா அப்படின்னு கேட்டேன். ஓகே அப்படின்னு நான் கண்ணை திறந்துட்டே கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். சட்டு நினைச்சுக்க முடியாது அப்படின்ட்டு கண்ணை திறந்தனே படுத்துனேன். நீ கப்பி பாண்டையா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. நாங்க எல்லாருமே நீ குளிச்சுட்டோம், நீ மட்டும் கப்பி பாண்டையா. நம்ம வீட்டுக்கு திருட வந்தா எதை எடுத்துன்னு போவான்னு சொல்லுங்க பாக்கலாம். உன்னையும் என்னையும் தான் நீங்க போவோம். இல்ல, எடுத்துன்னு போறதுக்கு இருக்குது நம்ம வீட்லயும். என்னன்னா ட்ரெஸ்ஸுங்க. உங்க வீட்டுல உன் தம்பி இருந்தானா மௌலி ட்ரெஸ் தூக்கின்னு போய்க்கோ, ஏகப்பட்டது இருக்கும். இல்ல அண்ணன் இருந்தானா என் ட்ரெஸ் தூக்கின்னு போய்க்கோ. அக்கா தங்கச்சி இருந்தா ட்ரெஸ் எல்லாம் தூக்கின்னு போய்க்கோப்பா. வேற ஒன்னும் இல்லப்பா, இங்க வெறும் ட்ரெஸ் தான்ப்பா இருக்கு அப்படின்னு பாப்பா. அவனு பண்ணா நான் உண்மையதான் நான் சொல்றேன். கைய கட்டி உட்கார்ந்து இருக்க, தூக்கம் வருதாமா? சரி ஓகே, தூக்கம் வர கோஷ்டி கிட்ட தூங்குங்க. நான் என் மொபைல கொஞ்சம் சார்ஜ் போடுறேன். ஓகே, காவால சாங் ஓவரா எதிர்பார்க்கல. நீ பேசுறதே கேட்காதுப்பா. எடுத்துதான் இருக்கேன். வா டிக்கெட்டே தரலையா அவங்க? தூக்கு கயிறுலாம் இருக்குதுப்பா. ஜெயிலர் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஜெயிலர் ஷோ. சீட்டை பத்திரமா புடிச்சு வச்சுக்கோ. நல்ல மீன் கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி மறக்க முடியும்? அப்படி ஹலோ கங்க்ராட்ஸ். அப்படியே ஒரு போட்டோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ், சத்தமாக பேசக்கூடாது. சுந்தர்சி அண்ணங்கிட்ட பேசியாச்சு, இவர்கிட்ட விச்சு அண்ணங்கிட்ட பேசியாச்சு. அடுத்தது குஷ்பு மேம் தான் டார்கெட்டு. வரும்போதே பார்த்தோம், பட் ஆனால் பேசல, ஏன்னா பிஸியாக இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்தால் ஒரே கத்தி கலாட்டை பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. பட் சுந்தர்சி அண்ணனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னுட்டாரு. சூப்பரா பேசுறாரு. ஆக்சுவலா உன் மேரேஜ் இப்ப சீக்கிரமாவே வந்தா கண்டிப்பா அவங்கள வருவாங்க. இருந்தாலும் இன்வைட் பண்ண சொல்லிருக்காங்க. இன்வைட் பண்ணனும் அவங்கள எல்லாம். ஆமா, படம் பிரேக் விட்டுருக்காங்க. செமையா இருந்தது. ஏய், படம் செமையா இருந்ததுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. நல்லதா எல்லாம் மேல ஃபுல்லாவே எல்லாரும் வந்து மேக்ஸிமம் நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி தான். அம்பிகா மேம் வந்திருக்காங்க,
அப்புறம் நமக்கு அந்த படத்துல நடிச்சவங்க நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி எல்லாம் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இது ஆக்சுவலா ப்ரிவியூ ஷோ, நாளைக்கு தான் படம் ரிலீஸ் இல்ல. படம் நாளைக்கு தான் ரிலீஸ். இட்ஸ் ஒன்லி ஃபார் செலிபிரிட்டி ஷோ. ப்ரிவியூ ஷோ தான் மேக்ஸிமம். எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே ஒரு மாதிரி பயங்கர சீரீஸ். இதில் ஃபுல்லாகவே பேய் தான். ஸ்டார்டிங்லேருந்து அரண்மனை 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் சும்மா காமெடியாக அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அப்போ காமெடி ப்ளஸ் ஹாரர் கரெக்டாக இருக்குது. இதில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே மிரட்டுறாங்க. ஹாரர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் வேறு லெவலில் போகும். காமெடியும் இருந்ததுப்பா நல்லா. ஆமாம், காமெடியும் நல்லா இருந்தது. நான்லாம் சிரிக்கிறேன், நீ எல்லாம் அப்படியே நீங்கன்னு உட்காந்துக்கிறேன். உனக்குலாம் சிரிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வராதா? வரும் சிரிக்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ பெருசாக ஒன்று எல்லாரும் ஒன்றாதான் எப்படி திரும்பி பார்த்துட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் போடட்டும். நம்ம மேலே பால்கனியில் உட்காந்துருக்கோம். கீழே எல்லாம் இருக்காங்க இல்லை? கீழே வந்து ஃபுல் க்ரௌடு. புரியல எனக்கு. நீ கீழே என்ன பண்ண? கீழே போய் நின்று எப்படி சீட்டை மாற்றி கேட்டேன். இதுதான் எதுன்னே கரெக்டாக சொல்ல மாட்டேங்குதுங்க. ஆனால் இங்கே வந்தால் கன்ஃபியூஸ் ஆகுதுல இந்த தேட்டர் ரொம்ப. எது இது எலைட்டுனால மேலே தான் கைட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை. ஏன்னா செலிப்ரிட்டி ஷோன்றதுனால அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக சட்னு உள்ளே போகிறாங்க. கீழே எல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியல. கீழே அங்கே போயிட்டு கீழே பார்த்துட்டு நம்மளுக்கு எலைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துடும் திரும்பி. சரிங்க சார். ஆமா, யாருக்கு பட்டர் நான்? எல்லாருமே தான். சும்மா 2 பட்டர் நான் சொன்னேன். ஆக்சுவலா வந்து நான் தியேட்டர்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, டாடி அப்பா பார்த்தாலும் இதுவே சாப்பிடுறோமே, இதுதான் டிஃப்ரெண்ட். பிரியாணியும் சாப்பிடுறோமா, அதனால இதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுவோம். வேற டிஃப்ரெண்டா கடைக்கு போகலாம். சாண்ட்விச், பர்கர், பீஸா அந்த மாதிரி. அதெல்லாம் நீ சாப்பிடுத, எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. சாப்பிட மாட்டோமே, நைட்டு பசி இருக்குமா. நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க. ஓகே, எடுத்துக்கிட்டா மௌலி. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹோட்டல்ல போய் ஒரே டிஷ் சாப்பிடணும். நானும் நிறைய வாட்டி நோட் பண்ணிட்டேன். கார்ல உட்காந்து என்ன சொன்னா, 2 பேரும் சைனீஸ் கொரியன் பிடிஎஸ் ஃபேனு, கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணி அதுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட் ஃபுட்டு சொல்றேன். நீங்களே இது வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ணுது, அது மேலே தப்பு இருக்கு. மௌலி என்ன டிஷ் ஸ்டார்ட்? இல்ல இது கொஞ்சம் எடுத்துட்டியா? ஓகே. அதுக்கப்புறமா இது ரைஸ் கொஞ்சம் போட்டு ரைஸும் கொஞ்சம் சாப்பிடணும். நான் எடுத்து வைப்பேன், கொஞ்சம் ரைஸையும் நான் போடுவேன். ரைட்டா? பிளேட்டை மாற்றிட்டு உன் பிளேட் எடுத்து எனக்கு வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. அரண்மனை 4 நாங்கள் போயிருந்தோம். ப்ரிவியூ ஷோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால போயிருந்தோம். செம்மையா இருந்தது. படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 years பேக் வந்து ராஜகாளி அம்மா, பத்திரகாளி அம்மா அப்படின்லாம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். நிறைய செம்ம ஹிட். அது குஷ்பு மேமோட வந்து ஹிட்டான ஒரு சாமி பாட்டுனே சொல்லலாம். ஜெயராம் சாரோட நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அது செம்ம ஹிட். அதே மாதிரி ஒரு சாங் ஒண்ணு கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது. 90s ஹீரோயின் வந்து 2 ஹீரோயின் ஆடுறாங்க கிளைமேக்ஸ் சீன்ல. வேற லெவல்ல இருக்கும் அந்த சாங்கும். நாங்க பார்த்தோம். செம்மையா இருந்தது சாங். கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. மொத்தத்துல ஓவராலே வந்து பாத்தீங்கன்னா மூவி வேற லெவல்ல இருந்தது. அந்த அளவுக்கு சீரியஸா கொண்டு போனாங்களா அந்த அளவுக்கு ஃபன்னையும் வச்சு எல்லாம் விழுந்து எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் சீட்டோட நுனியில உட்கார்ந்த ஃபீல் இருந்தது. கடைசியில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சிரிப்பு இருக்கும். காமெடி வரும், சிரிப்போம். ஆனா ஸ்டோரி ஒன்னும் புரியலையேன்னு நினைப்போம். செகண்ட் ஹாஃப் அப்படியே கோர்வையா தூக்கிட்டு போயிட்டாங்க. மூவியே அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. சூப்பரா இருந்தது மூவி எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா சுந்தர்சி அண்ணனை பார்த்து பேசிட்டு அவர் வந்து குஷ்பு மேம்க்கு இன்ட்ரோவும் கொடுத்தாரு. செமையா ஸ்வீட்டா பேசினாரு. குஷ் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. அப்புறம் வந்தாங்க மேடம்.
வந்தவொடனே இன்வைட் பண்ணாரு. இந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்தாங்க, இவங்களோட ஃபுட்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லி நல்லா இன்டர்வியூ கொடுத்தாரு. ஆமா, டாக்டருக்கு மேரேஜ், இந்த பிள்ளைக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்லாம் சொன்னாரு. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. நல்லா ஜாலியா பேசிட்டு, நிறைய பேர் பேசுறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. இருந்தாலும் நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணி நாங்க போய் நின்ன உடனே சூப்பரா பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மூவியும் நல்லா ஜாலியா போச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வெயில்ல சுத்தி கருவண்டா மாறினேன் நானு. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மெழுகு ஏத்தின மெழுகு மாதிரி பிரைட்டா ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மேக்கப் பண்ணிட்டு போனதும் மனசும் சந்தோஷமா இருந்தது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது மூவியும் சூப்பரா இருந்தது. அதனால பிரைட்டா ஆயிட்டேன் நான். சாப்பாடு சுமார் தாங்க. மெஜஸ்டிக் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். ஒன்னும் அந்த லெவலுக்கு பெருசாலாம் இல்ல. ஓகே, அது ரெண்டும் ஒன்னா நல்லா இருந்தது. மத்ததெல்லாம் ஒன்னும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. வந்து ஒரு பெருசா சொல்ற மாதிரி இல்ல. இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டா இருந்தது. வந்து இனிமே தூங்க போறோம். நாளையோட ரொட்டீன் நாளைக்கு பாப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.